எளிய வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? நாங்க நல்ல முறையில் உடுத்து சாப்பிட்டு இஹ்லாஸோடு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி மற்றவர்களிடத்திலே எதிர்பார்க்காமல் இருக்கிறோமே, அதுதான் உண்மையான இஹ்லாஸ் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது யாராவது கஷ்டமான நேரத்தில், சிரமமான நேரத்தில், நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கும் பொழுது இன்னொருவர் ஏதாவது எனக்கு உடுப்பு தந்தால் நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் என்று நீங்க சொன்னா, இந்த அல்ஹம்துலில்லாஹ் இஹ்லாஸுடைய அல்ஹம்துலில்லாஹ்வா என்று கேட்டார்கள். சபையில் இருப்பவர்கள் அதிர்ந்து போனார்கள். பிறகு ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய தரீக்காவை சேர்ந்தவர்கள், என்னை பின்பற்றக்கூடிய எனது முஹிப்பீன்கள், தில்மீதுகள், இஸ்திக்ஃபார், திக்ர், ஸலவாத் இவைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே அதிகமான செல்வத்தை கேளுங்கள். நீங்களும் செல்வந்தர்களாக இருந்து உங்களுக்கு தேவையான, உங்களை தங்கி இருக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கும் உங்களை தங்கியிருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து இந்த நற்குணத்தை காட்டி கொடுத்து செல்வத்தோடு நல்ல முறையில் அனுபவித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அதுதான் இஹ்லாஸோடு சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, இந்த ஷாதுலியா தரீகா கியாமத் நாள் வரையில் யாருக்கும் இந்த ஷாதுலியா தரீகாவை அழித்தொழிக்க முடியாது. அவர்களுடைய இஹ்லாஸின் பேரில் கட்டப்பட்ட ஒரு தரீகா இது. அதே போலதான் காதிரியா தரீகா இருக்கிறது, ரிஃபாயியா தரீகா இருக்கிறது, நக்ஷபந்தியா தரீகா இருக்கிறது. அந்தந்த தரீகத்தினுடைய மாபெரும் குத்துபுமார்கள் இஹ்லாஸோடு அல்லாஹுவை நெருங்கி உள்ள பரிசுத்தத்தோடு தான் அவர்கள் உலகத்தை வெறுத்தொதுக்கி தள்ளி ஆகிராவை நோக்கமாக கொண்டுதான் இந்த தரீகாவையே ஆரம்பித்தார்கள். எனவே அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்வது போல, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வல் ஆখিরা, வலிமார்களுக்கு, குத்துபுமார்களுக்கு இந்த உலகத்திலும் சுபசோபனம், மறு உலகத்திலும் சுபசோபனம். இந்த உலகத்தில் உள்ள சுபசோபனம், இந்த உலகத்தில் உள்ள நன்மாராயம் என்ன தெரியுமா? அவர்களை பார்க்காமலேயே பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பு அவர்களுக்காக செலவழிக்கிறாங்களே, அவர்களுக்காக 10 நாட்கள் வியர்வை சிந்தி சிந்தி ஓதுகிறார்களே, அவர்களுக்காக வேண்டி 10 நாட்கள் சமைக்கிறார்களே, ஏழை எளிய மக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வந்து உட்கார்ந்து சாப்பிடுகிறார்களே, ஓரிடத்திலா? இங்க முடிஞ்ச உடனே இன்னொரு இடம், அங்க முடிஞ்ச உடனே இன்னொரு இடம். முழு இலங்கையில் மட்டுமா, முழு உலகத்திலும் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய பெயரை சொல்கிறார்கள். அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், தேவைகளை கேட்கிறார்கள். ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் அவர்களுடைய பொருட்டை கொண்டு, அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு ஒரு மஜ்லிஸிலே யாராவது அவருடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே வேண்டினால் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுவான். அதே போல யாராவது ஒரு வலியுல்லாவை இன்னொருவர் இன்கார் செய்தால், ஒரு வலியுல்லாவை, ஒரு குத்துபை, ஒரு நாதாவை, ஒரு மாபெரும் அல்லாஹ்வுடைய நெருங்கிய நல்லடியாரை யாராவது இன்கார் செய்து அவர்களுக்கு அப்படி இல்லை இப்படி இல்லை என்று அவர்களை ஏசி தூழ்த்தினால், அவர்களை தாக்கினால் அவர்களுக்கு நல்ல மௌத்து கிடைக்காது என்று அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தத்தபஅனா அஹ்வாலல் கௌம், எத்தனையோ கூட்டத்தை நாங்க பார்த்துட்டோம் என்று அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தை பத்தி சொல்றாங்க. இந்த காலம் அல்ல, இது நான் சொல்வதும் அல்ல, அவங்க சொன்னது. எத்தனையோ மனிதர்களை நாங்க பார்த்துட்டோம், அவங்க வலிமார்களை இன்கார் செஞ்சாங்க, அறிவில்ல வலிமார்களுக்கு ஏசினாங்க, வலிமார்களை தாக்கினாங்க, வலிமார்களை தூர்த்தினாங்க, அவங்களுக்கு அது இல்ல இது இல்ல அப்படி இல்ல இப்படி இல்லைன்னு எல்லாம் பேசினாங்க. அப்படிப்பட்டவர்களுள் ஒருவராவது ஹுஸ்னுல் ஹாத்திமா என்னும் நல்ல மௌத்தாக கலிமாவோடு மௌத்தான சரித்திரமே இல்லை என்று அபுல் அப்பாஸுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. எனவே எங்கட அறிவுக்கு எது தட்டுப்படுதோ அதை மாத்திரம் நாங்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டு, நம்மால் ஆராய்ச்சி செய்ய முடியாத குர்ஆனையோ
நம்மால் ஆராய்ச்சி செய்ய முடியாத ஹதீஸ் ஷரீஃபையோ, நம்மால் ஆராய்ச்சி செய்ய முடியாத குத்துபுமார்களுடைய அந்தஸ்துக்களையோ நாங்க கீறி கிழிக்க நாடாமல் எங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் தெரியும், தெரியாதது எவ்வளவோ இருக்கிறது என்று மௌனமாக இருந்து கொண்டால் எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, இந்த இலங்கை நாட்டை பொறுத்த வரையிலே 4 மதுஹபுகளுள் விசேஷமாக இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஷாஃபிஈ மதுஹபு தான் இருக்கிறது. அதே போல 4 தரீக்காக்களுள் 4 தரீக்காக்களும் இருக்கின்றன. ஷாதுலியா, காதிரியா, ரிஃபாயியா, நக்ஷபந்தியா, இன்னும் எத்தனையோ தரீக்காக்கள் இருக்கின்றன. இந்த தரீக்காக்கள் வயிறு வளர்ப்பதற்காகவோ, சல்லி சம்பாதிப்பதற்காகவோ, உடுப்பு வாங்குறதுக்காகவோ, தற்பெருமையோட திண்டு கொண்டு திரிதத்துக்கோ வந்த ஒன்றல்ல. அப்படி என்றால் யாரும் செலவழிக்க மாட்டாங்க. வெளிநாடுகள்ல இருந்து யாருக்கும் தரீக்காக்களுக்கு பணம் வருவதும் இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து சம்பாதித்த பணத்தை தான் இந்த மனாக்கிபுக்கு செலவழிக்கிறார்கள். அவர்கள் செலவழிக்கிறார்கள். கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மகள திருமணத்துக்கு வைத்திருந்த பணத்திலிருந்தெல்லாம் எடுத்து வலிமார்களுக்கு செலவழிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நமது தாய் தகப்பனுக்கு செலவழிக்கலாம் தானே, தாய் தகப்பனுக்கு செலவு கொடுக்கலாம் தானே. தாய் தகப்பனை விட நமது ஷேகுமார்களை கண்ணியப்படுத்தும்படி இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஏன்? நமது தாய் தகப்பர்கள் எங்களுடைய அழிந்து போகக்கூடிய உடம்பை வளர்க்கக்கூடியவர்கள், வலிமார்கள் ரூஹை வளர்க்கக்கூடியவர்கள், குத்துபுமார்கள் நப்சை வளர்க்கக்கூடியவர்கள், நப்சு அம்மாராவை கொலை செய்யக்கூடியவர்கள், எங்களை காப்பாற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள். எனவே வலிமார்கள் தாய் தகப்பர்களை விட ஒரு படி மேலே இருக்க வேண்டும் என்று ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாமுனா அல் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வலியுல்லாவுக்கு தான், அந்த குத்துபுக்கு தான், அந்த ஷேகுக்கு தான் நாங்க செலவழிக்கிறோம், வியர்வை சிந்துகிறோம். இவர்கள் எல்லோரும் உலகத்திலே சம்பாத்தியத்துக்கு வந்தவர்கள் அல்ல, அல்லாஹுவை நினைவு கூற வந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு காட்டி கொடுத்தவர்கள். முஸ்லிம்கள் அனைவர்களையும் முஃமின்களாக மாற்றியவர்கள், முஹ்சின்களாக மாற்றியவர்கள். எனவே அவர்களை யாரும் மறக்க மாட்டார்கள். மறக்காதவர்கள் பாக்கியசாலிகள். எனவே நாங்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த முதலாவது நாளே இஹ்லாஸோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, யா அல்லாஹ் நீ சித்திகீன்களோடு சேர்ந்திருக்க சொல்லி இருக்கிறாய், சாதிகீன்களோடு சேர சொல்லி இருக்கிறாய், சித்திகீன்களுடைய வழியை பின்பற்ற சொல்கிறாய். எனவே உன்னுடைய நல்லடியார்கள் என்பதனால் அவர்களை நினைவு கூற வந்தோம். சாதுலி நாயகமே, உங்களிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே நீங்கள் தான் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்ய வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடத்திலும் கேட்டு எங்களுடைய துஆக்களை நிச்சயமாக அவர்களால் அல்லாஹ்விடத்திலே இருந்து கேட்டு கபூல் செய்து தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இங்கும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான், ஆகிரத்திலும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மனாக்கிபு என்று சொல்வது கொஞ்சம் பேர் தான் ஓதுறாங்க, 90% ஓதுறாங்க இல்ல என்றதனால அவங்களுக்கு பரக்கத்து இல்லாம போறதில்ல. இந்த மஜ்லிஸ்ல வந்து இந்த சாப்பாட்டை சாப்பிடக்கூடிய அனைவர்களுமே அவர்களுடைய மஹப்பத்தால் வந்தவர்கள் தான். இன்று வீட்டிலே கஷ்டம் கிடையாது, இன்று வீட்டிலே சமைக்கிறதுக்கு அரிசி இல்லாம இல்ல, சாப்பாடு இல்லாமல் இல்லை. ஏன் வந்திருக்கிறோம்? ஷாதுலி நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை போதித்தார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கொடியை ஏந்தினார்கள். எனவே அவர்களை மறக்க கூடாது. அவர்கள் எங்களுடைய ஷேக், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக வேண்டி மன்றாடுவார்கள் என்ற நீயத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்பதையும் நினைத்து எங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ, என்னென்ன ஹாஜத் இருக்கிறதோ அந்த அனைத்தையுமே அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்று நிச்சயமாக அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய மததோடு எங்களுடைய இந்த சபை இந்த இடத்திலே இருந்து களைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எனவே யா அல்லாஹ், எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக.
எமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், எங்களுக்கு நல்லவைகளை சொல்லித் தரக்கூடிய அனைவர்கள், எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் நீ ரஹமத்தும் பரக்கத்தும் நிஅமத்தும் செய்வாயாக. யா அல்லாஹ், குத்துபுமார்கள், வலிமார்களுடைய அந்தஸ்தை விளங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. விளங்கெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களை முஹப்பத்து வைக்கும் பாக்கியத்தை தருவாயாக. அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்திலே கொண்டாடப்படக்கூடிய, பெயர் சொல்லப்படக்கூடிய சையதுனா அல் குத்துபுல் அக்பர் கௌதுல் அஷர் அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையே நாங்கள் கொண்டாட வந்திருக்கிறோம். அவர்கள் உன்னுடைய அடியானாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளையாகவும் இருப்பதனால் அவர்களை எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பாயாக. அவர்களுடைய பரக்கத்தை கொண்டும் மதத்தை கொண்டும் ஹுர்மத்தை கொண்டும் இந்த மஜ்லிஸிலே வந்திருக்கக்கூடிய அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. அனைவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. அனைவர்களுக்கும் என்னென்ன கடன் தொல்லை இருக்கிறதோ அனைத்து கடன்களை விட்டும் அவர்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு இந்த கந்தூரி மஜ்லிஸுக்கு 10 நாளும் செலவழித்து வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சமைக்கக்கூடிய கோக்கிமார்கள் உட்பட யார் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு அலைந்து திரிகிறார்களோ, மழை என்றும் பார்க்காமல் வெயில் என்றும் பார்க்காமல் மஜ்லிஸை அழகுபடுத்துவதற்காக யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் செல்வந்தர்களாக ஆக்குவாயாக. அவர்களுக்கு நற்குணத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. அவர்களுக்கு நல்ல பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு நல்ல சாலிஹான பிள்ளைகளை கொடுப்பாயாக. அவர்களுக்கு நல்ல வீடு வாசல்களை கொடுப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காணக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் மஜ்லிஸிலே உள்ளவர்களுக்கும் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. எமது துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நீயே கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.